ஜெய் பாரத மாதாவுக்கு ஜெயம். ஓம் சக்தி பராசக்தி. அன்பார்ந்த ஐடி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். நிறைய எபிசோட் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 100வது எபிசோட்ல காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வெற்றிகரமான ஒரு புராதன போக்கு போய்கொண்டிருக்கு. நல்ல விதமாக நிறைய கால்ஸ், நிறைய வாட்ஸ்அப் பதிவுகள், நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறோம். நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 10 இருந்து 20 பேருக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவ்வளோ பேருக்கு தான் பார்க்க முடிய ஒரு சூழ்நிலையை நம்ம டைம் நல்ல நிறைய கொடுங்க. இன்னும் நிறைய பேர் வாங்க. வருஷப்படிக்க நம்ம அடுத்தடுத்து யார் யார் கொடுக்குறாங்களோ வாட்ஸ்அப் பார்த்து அவங்களுக்குரிய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கோம். திருமண தடை, இதுக்கு முக்கியமாக இந்த நம்மளுடைய ஜாதக சிந்தாமணி ஆகட்டும், ஜோதிட களஞ்சியம் ஆகட்டும், யார் யார் பராசர எழுதிய ஜாதக சம்பந்தமாக இருக்கட்டும், காசியபர் எழுதிய ஜாதக கோளா இருக்கட்டும், ஜாமக்கோள் ஆட்டமா இருக்கட்டும், லக்ன பத்தாதியா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பரிகாரம் திருமணத்துக்கு ரெண்டு விஷயங்கள் தான் பரிகாரமா கொடுத்துருக்காங்க. திருமண தடைக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கல் வாழை மரத்துக்கு திருமணம் செய்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். கல் வாழை மரம், அந்த கோவிலுக்கு போய் நீங்க அந்த கல் வாழை மரத்துக்கு நம்ம பரிகாரம் செய்வது கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேர் எழுதல, ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த கல்வாழை மரம் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கல்வாழை மரத்து பரிகாரத்தை இன்றைய நூதன ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு வாழை மரத்தை வச்சு அந்த திருமணமாகாத பெண் கையில ஒரு மாங்கல்யத்தை கட்டி, அந்த மாங்கல்யத்தை எடுத்து அந்த வாழை மரத்துக்கு கட்டி அறுத்து போடுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் வாழை மரத்துக்கு மாங்கல்யம் கட்டி அந்த வாழை மரத்தை வெட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிகாரம் செய்கிறார்கள். இது நடக்குமானா நடக்காது. கல் வாழை மரத்து கோவிலுக்கு போய் மட்டும்தான் நீங்க இதை பண்ணால் மட்டும்தான் இது ஓரளவுக்கு பரிகாரம் பண்ணும். கல் வாழை மரம்னா கல்லுலே செய்த வாழை மரம், அதுல பரிகாரம் பண்ணுவோம். இந்த ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கு. அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லார் வீட்லையுமே மரப்பாச்சி பொம்மைகள் என்று சொல்லக்கூடிய இந்த மரப்பாச்சி பொம்மைனா மரத்தினால் செய்யப்பட்டதா இருக்கும். ஒன்று தேக்கில் செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அத்தியில செஞ்சிருப்பாங்க. இந்த அத்தியிலையும் தேக்கிலையும் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மை ஆண் ஒன்று பெண் ஒன்று எல்லா வீட்லையுமே இருந்தது, நிறைய வீட்டில் இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, காலப்போக்கில் அதெல்லாம் விளையாடுறதுக்காக வாங்கி வச்சிருந்த பொம்மைகள் நினைச்சு வருங்கால சந்ததிகள் அப்படியே வரும்போது ஒவ்வொன்றா தூக்கி போட்டு சிலர் அடுப்புலேயே வச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மரப்பாச்சி பொம்மைகளை விறகா அடுப்புல வச்சதெல்லாம் பார்த்துருக்கேன். அது ரொம்ப ரொம்ப தீய செயல். அதாவது அந்த பொம்மைகள் இருக்கணும் எல்லா வீட்லையும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நம்ம ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்லிட்டு வரோம். அதனாலேயே அந்த தெரியல மரப்பாச்சி பொம்மைகள் எங்க பார்த்தாலும் விற்கிது. இப்பெல்லாம் நம்ம போற இடங்கள்லாம் நம்ம பரிகாரமா நம்ம கிட்ட வரவங்களுக்குலாம் நம்ம மரப்பாச்சி பொம்மைகள் பரிகாரம் தான் நம்ம செய்யறோம். மரப்பாச்சி பொம்மைகள் ஆண் ஒன்று பெண் ஒன்று வாங்கிக்கணும். 2 நாகம் சிலை இருக்கிற மாதிரி சிலை ஒன்று வாங்கிக்கணும். கல் சிலை உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த ராகு கேதுகளுக்காக திருமண தடையை நீக்குவதற்காக காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷத்துக்குலாம் பரிகாரமே கிடையாதுங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதுல 2% 3% தான் வரும். அது ஒரு பெரிய விஷயமாவே சொல்லப்படல. திருமணத்துக்கு தடை முக்கியமா செவ்வாய் தோஷம் தான் பார்க்கணும். அதுல 100ல 98% பரிகாரம் ஆகிவிடும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். 2% தான் இருக்கும் சில பேருக்கு பரிகாரம் ஆகாத செவ்வாயா இருக்கும். அது யாருன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செவ்வாய் தோஷத்தை பத்தி. அந்த வெள்ளை வெள்ளையா புள்ளிகள் விழுது இல்லையா, உடம்புலலாம் எல்லாருக்கும் வெள்ளை வெள்ளையா வரும், உடம்பு பூரா வெண் புள்ளிகள் வரும். அவங்கதான் செவ்வாய் தோஷம் அதிகமாக உள்ளவர்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்றோம். அப்போ இந்த செவ்வாய் தோஷத்தை பத்தி கவலைப்படாம இந்த காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவாங்க. 2லயோ 4லயோ 6லயோ 8லயோ 10லயோ 12லயோ இருந்தா ராகு கேதுக்கள் இது தோஷம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்போ அது போய் தோஷம் கிடையாது, காலசர்ப்ப யோகம். அப்போ 2 நாகம் இருக்கிற மாதிரி செலை வாங்கி வச்சு மரப்பாச்சி பொம்மை ஒன்று வச்சு அவங்களுக்கு இந்த முறைப்படியான நல்லா கவனிங்க, முறைப்படியான புரோகிதர்களை கொண்டு, முறைப்படியான குருக்களை கொண்டு, முறைப்படியான அர்ச்சகர்கள் அது படித்தவர்கள் யாரோ அவங்கள வச்சுட்டு சுயம்பர பார்வதி ஹோமம் ஆனது செய்யப்படணும். ஒரு திருமணம் ஒரு ஆணுக்கு எப்படி நடக்குதோ ஒரு பெண்ணுக்கு எப்படி நடக்குதோ அதை மாதிரி இருக்கணும் அந்த திருமணம், அந்த ஹோமம். அதே மாதிரி பானை சார்ந்திருக்க பானையெல்லாம் வச்சு அந்த பொம்மைகளை வச்சு ஆணொன்னு பெண்ணொன்னு நம்ம மடியில வச்சு
பூஜைகள் செய்து மாங்கல்ய தாரணமாகும்போது அந்த பெண் ஆணாக இருந்தால் பெண்ணுடைய பொம்மைக்கு மாங்கல்ய தாரணமும், பெண்ணாக இருந்தால் தன் கையிலேயே அந்த மாங்கல்யத்தை கட்டி அந்த மாங்கல்யத்தை கழுத்தில் அணிந்து பூஜை முடித்தவுடன் அந்த மரப்பாச்சி பொம்மை பெண் கழுத்தில் எடுத்து போடுறது. இதுதான் பரிகாரம். அந்த திருமணம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி சாலங்கிரக பானையெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அசானி கால் நட்டு அந்த பொண்ணு சுற்றி வந்து உட்கார வச்சு பூஜை பண்ணி திருமண தடையை உடைச்சிடணும். இதுதான் பரிகாரம் சொல்லியிருக்கு. ஆனா இப்ப எல்லாருமே நம்ம நவீன காலம் ஆகிருக்கிறதுனால 2 நாக சிலை இருக்கு, மரப்பாச்சி பொம்மை இருக்கு, உட்கார வச்சு ஹோமத்தை பண்றாங்க. சாலங்கிரக திருமணம் நடத்துற மாதிரிலாம் நடத்துறது கிடையாது. தானா தன் இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு சொல்லி மக்களை குழப்பி அவர்களுக்கு 40,000 50,000 60,000 வாங்கி இந்த பூஜையை நடத்துறாங்க. இப்போ இந்த பூஜையை திருமண தடை பூஜையை முடிச்ச உடனே ஒரு 3 நபர்கள் இல்ல 5 நபர்கள் 7 நபர்கள் 9 நபர்கள் 11 நபர்கள்னு பிராமணர்களுக்கு ஏதாவது ஒரு தட்சணையோ ஏதோ ஒரு தானமோ கொடுக்கணும். வேஷ்டி துண்டு, கொடை, விசிறி, அவர்களுக்குரிய விஷயங்கள். ஏன்னா மூதாதையர்களுடைய பிரச்சனை தான் திருமண தடை. தாத்தா சொத்து பேரனுக்குத்தான், தாத்தா சொத்து பேரனுக்குத்தான் சொன்ன காலம் போய் இப்ப தாத்தா சொத்து பேரன் பேத்திகளுக்குன்னு ஆகிப்போச்சு. அப்போ பேரனா இருந்தாலும் பேத்தியா இருந்தாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ அந்த சொத்து எப்படி அவங்களுக்கு வந்து சேர்க்கிறதோ அதே மாதிரி அவர்கள் செய்த பாவ லீல புண்ணிய பலன்களும் வந்து சேரும். அப்போ இந்த மூதாதையர்களுக்கான பித்திருக்கடனை தீர்ப்பதற்கு தானம், பிராமணர்களுக்கு தானம், போஜனம் போடணும். அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல அருமையான சமையல் செய்து நம்ம 3 பேருக்கு கொடுக்கணும், 3 பேருக்கு போஜனம் போடணும். போஜனம் கொடுத்து அவருடைய வெத்தலை பாக்கு வழி வச்சு அவங்க வழி அனுப்பி வைத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். இதுதான் பரிகாரமா சொல்லப்பட்டிருக்குது. வேறு எதுவுமே பரிகாரம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல நவீன யுகத்துல ஏகப்பட்ட பரிகாரங்கள் பண்றாங்க, ஏகப்பட்ட பரிகாரங்கள் பண்றாங்க. என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த திருமண தடைக்கு நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணுங்க முறைப்படி நாம எப்படி சொன்னோமோ இதுதான் பரிகாரம். வேறு ஜோதிடர்கள் இருந்தா கூட நீங்களே கூட பண்ணுங்க. ஆனா முறையான மந்திரம் சொல்லக்கூடிய அர்ச்சகர்களை வைத்து புரோகிதம் தெரிந்தவர்களை வைத்து நீங்க இந்த பூஜையை பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்து இது பண்ணக்கூடாது. கோவில் பூஜை பண்றவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் பண்ணுவாங்கன்னா கிடையாது. அதே மாதிரி இப்ப நவீன காலத்துல பாத்தீங்கன்னா கோவில்களில் பரிகாரம் செய்யாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி சில அறங்காவலர் குழுவினர் சொல்லுகிறார்கள். ஐயா, அந்த காலத்துல பரிகாரம்னா செய்து 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 செய்துதான் கோவில்லாம் பிரசித்தமாகி இருக்கிறது. பரிகார திருத்தலம்னே இருக்கு கோயில்லாம். அது திருநள்ளாறு கோயில் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா சனீஸ்வரனுக்கு பரிகாரம் பண்ணி தான் ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி உங்க கோயில் ஃபேமஸ் ஆகணும்னா நீங்க அங்க வந்து ஊர்ல இருக்க எதுக்காக கோவில் கட்டுறோம்? நம்மளுடைய பிரச்சனைகள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான். அப்ப கோயில போய் பரிகாரம் பண்ணா கோயில் அபிவிருத்தி அடையாதுன்னு உங்களுக்கு யாராவது தவறா சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஏதோ ஒண்ணு போட்டு ஏதோ ஒண்ணு மனசு வச்சு சாமி கிட்ட போறது எல்லாமே சாதம். சாமி கிட்ட இருந்து வரும்போது அது பிரசாதம். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால சாமி கிட்ட போய் சேர்த்துட்டோம்னா, கோவில்ல போய் சேர்த்தோம்னா இது ஓரளவுக்கு பரிகாரம் ஆகும். உங்க கோவிலும் பேரும் புகழும் அடையும். இந்த கோயில போய் சேர்த்துட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், திருமணம் ஆயிடுச்சு 4 பேர் சொல்லதான் கோவில் பிரபலமாகும். 4 பேர் வருவாங்க, ஒரு தட்சணை போடுவாங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சௌரியமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால இந்த திருமண தடைக்கு இது ஒண்ணுதான் பரிகாரம். அந்தந்த கோவில் அர்ச்சகர்களை சென்று நீங்க நாடுங்கள். இல்லையா 9597180623 என் நம்பருக்கு போன் பண்ணுங்க. நம்ம யார் அந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற ஐயர் அர்ச்சகரை வச்சு நம்ம சிறப்பா இவர் செய்வார்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை நாங்களே வந்து செய்து கொடுக்கணும்னா நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. திருமண தடைக்கு இதுதான் பிரச்சனை. இதை வந்து தீர்த்துட்டா ஓரளவுக்கு திருமணங்கள்லாம் நடக்கும். சார் 45-50 வயதுல இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து பரிகாரம் பண்ணி திருமணம் செஞ்சு வச்சிருக்கோம் சார். அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஐடிவி சார்பாக புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். 9597180623. வாழ்க வளமுடன்.